ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே ஜோதி எனும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமுகனே தீர்தனிக்கும் கந்தவடே திருத்துகின்ற குருநாதர்களே 18 சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நார விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நாள் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்தோராஜின் இனிய நல்வணக்கங்கள். ஜோதிடம், ஆன்மீகம், வாழ்வியல், மருத்துவம் என்ற 4 தலைப்புகளில் தொடர் காணொலிகளாக கொடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்று மருத்துவ ஜோதிடம் என்ற ஒரு தலைப்பிலிருந்து மற்றும் ஒரு காணொலி. கடந்த காணொலியில் எல்லா ராசிக்காரர்களுக்கும் எல்லா லக்கணத்துக்காரர்களுக்கும் நோய் வருமா, ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் 6ஆம் இடத்தினுடைய தொடர்பு எவ்வாறு வருகிறது, 8ஆம் இடத்தினுடைய தொடர்பு எவ்வாறு வருகிறது என்பது சார்ந்த தகவலை பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக இன்று மேசம் முதல் மீனம் வரை 6வது ராசியாக அல்லது 6வது லக்கணமாக, லக்கணத்துக்கு 6ஆம் பாவகமாக அல்லது 6ஆம் பாவத்துக்குரிய கிரகம் செவ்வாயாக இருக்கும் பட்சத்தில் வரும் நோய்கள், அந்த நோய்கள் சம்பந்தப்பட்ட உடலில் உள்ள குறிப்பிட்ட உறுப்புகள், அந்த உறுப்புகளினுடைய நோய் வரும் பொழுது அதற்கான தெய்வ பரிகாரங்கள் மற்றும் அதற்கான உணவுகள் மற்றும் அதற்கான முத்திரை மருத்துவம் என்ற ஒரு இயல்பு நிலைக்கு மாறான ஆனால் பண்டைய மருத்துவத்தில் தலைச்சிறந்த மருத்துவமாக கருதப்படுகின்றன. தன்னுடைய உடலில் உள்ள உறுப்புகளை வைத்தனுடைய தொடர்புகளை வைத்துக்கொண்டே அதனுடைய நோயை சரி செய்யும் விதத்தை முன்னோர்கள் கண்டுபிடித்து நமக்கு தந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். அதை நாம் காலப்போக்கில் மறந்து அல்லது அதை கடந்து வந்து இன்று ஆங்கில மருத்துவத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள் வாழ வேண்டிய கட்டாய சூழலுக்கு வந்திருக்கிறோம். ஒரு காலத்தில் ஒவ்வொரு ராஜாக்களுக்கும் ஒவ்வொரு மன்னர்களுக்கும் ஒவ்வொரு தேசத்துக்கு தேசமும் நாட்டுக்கு நாடும் நாடு வெடிக்கும் ஆசையோடு அல்லது செல்வத்தை எதிர்நோக்கி பயணப்பட்டு கொண்டிருந்த காலத்தில் மிகப்பெரிய போர் வந்து கொண்டிருந்திருக்கிறது. போரின் மூலம் நிறைய இழப்புகளை, காயங்களை, உடல் உறுப்புகள் சிதைதல் சம்பந்தப்பட்டது மற்றும் பலமான பாதிப்புகளை சந்தித்திருக்கிறார்கள். அன்று எல்லாம் மூலிகை மருத்துவம், பச்சிலை மருத்துவம் மற்றும் சித்த மருத்துவம் மற்றும் நாட்டு மருத்துவத்தின் மூலமே மனிதர்களை காப்பாற்றியிருக்கிறார்கள். இந்த வைத்தியத்தின் மூலம் மனிதனுடைய வாழ்க்கை சிறப்பாக இருந்திருக்கிறது. காலப்போக்கில் மேலை நாட்டு நாகரிகம் பரவ ஆரம்பித்தது. மேலை நாட்டு மருத்துவமும் என்று காலூன்ற ஆரம்பித்தது. என்று மேலை நாட்டு மருத்துவத்தினுடைய முழு கட்டுப்பாட்டுக்குள் செல்ல வேண்டிய கட்டாய சூழ்நிலைகள் தள்ளப்பட்டிருக்கிறோம். அப்படி ஆங்கில மருத்துவத்தின் மூலம், சித்த மருத்துவத்தின் மூலம் மற்றும் நாட்டு மருத்துவத்தின் மூலம் எந்த மருத்துவ முறைகள் எந்த ராசிக்காரர்களுக்கு உதவி செய்கிறது என்பது நடைமுறையில் பார்த்த சில தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டு வருகிறோம். இந்த மருத்துவம் சரி, இந்த முறை மருத்துவம் சரியில்லை என்று விமர்சனம் செய்வதற்கு இந்த கருத்துக்களை எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஆனால் இந்த ராசி லக்கணத்துக்கு பொருத்தமானவர்கள், இந்த ராசி இந்த லக்கணத்தில் ஜன்மமானவர்கள் இந்த வகை மருத்துவ முறையிலும் இவர்களுக்கு நோய்கள் குணமாகிறது என்பதுதான் இங்கு அனுபவத்தில் பார்த்த சில தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம். அந்த வகையில் இன்று மேச லக்கணமோ அல்லது முதல் பாகமோ அமையும் பொழுது எந்த நோய்கள் வருகிறது, உடலில் எந்த பாகங்கள் பாதிக்கிறது என்பது சார்ந்த தகவலை பார்ப்போம். மேசலக்கணம், மேசராசி அல்லது மேசலக்கணம் 6ஆம் இடமாக வரும் பட்சத்தில் அவர்களுக்கு தலை, மூளை, தலை எலும்புகள், மண்டை ஓடு, முதுகெலும்புகள், வெட்டுக்காயங்கள், நெற்றி, வழுக்கை, தலைமுடி, கண்ணின் விழித்திரை, கோமா, மூடிய நிலையில் உள்ள உதடுகள், தன் உணர்வு மறந்த நிலை, ஆட்டிசம் போன்ற நோய், கால்கை வலிப்பு, பக்கவாதம், மூளைவாதம், போதையால் ஏற்படக்கூடிய உபாதைகள் மற்றும் நீண்ட நேர மயக்கம், பற்கள், பொடுகு, முகம் வீங்குதல், கடும் மலச்சிக்கல், பெண்களுக்கு மாதவிலக்கின் போது ஏற்படக்கூடிய வலிகள் சம்பந்தப்பட்ட அனைத்து உறுப்புகளும் இந்த மேசராசியினுடைய அல்லது மேச லக்கணத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள் அமைகிறது. இதில் யார் யாருக்கு இந்த விதமான நோய்கள் வருகிறது? மேச லக்கணத்துக்காரர்களுக்கும் விருச்சிக லக்கணத்துக்கு 6ஆம் இடமாக மேசம் அமையும் பட்சத்தில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் இந்த
தொந்தரவு என்பது வாழ்க்கையிலே சந்திக்காமல் இவர்கள் கடப்பதில்லை என்பது நடைமுறை அனுபவம். குறிப்பாக மேசலக்கணக்காரர்களுக்கு தலைவலி என்பது சுலபமாக வந்து போய் கொண்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் முகத்தில் உள்ள எலும்புகள் செவ்வாயினுடைய சனியினுடைய தொடர்பு மற்றும் புதனுடைய தொடர்பு, செவ்வாய் சனி புதனுடைய சேர்க்கை பார்வை தொடர்புகள் அல்லது 6ஆம் இடத்துக்காரனுடைய நட்சத்திரமான ஆயில்யம் கேட்டை ரேவதி நட்சத்திரத்தில் லக்னாதிபதியோ அல்லது 6ஆம் இடத்துக்குரிய கிரகமோ அமையும் பட்சத்தில் பலமான பாதிப்புகளையும் சங்கடங்களையும் தந்து வருகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அதே சமயத்தில் மூளைக்கு செல்லும் இரத்த குழாய்கள், நரம்பு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளால் ஏற்படக்கூடிய நோய்கள், தலைவலிகள் மற்றும் மைக்ரேன் தலைவலி போன்ற தலை சம்பந்தப்பட்ட நிறைய விதத்தில் ஏற்படக்கூடிய தலைவலிகள் இந்த மேசராசியை அடையாளம் காட்டுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. இதற்கு பரிகாரம் என்று பார்க்கும் பொழுது மலையின் மீது உள்ள முருகன் கோவில், மலையின் மீதுள்ள அம்மன் கோவில், மலையின் மீதுள்ள விநாயகர் கோவில் மற்றும் குடைவரை கோயில்களில் அமையப்பட்ட விநாயகர் கோயில், குறிப்பாக கற்பக விநாயகர் கோயில் இவர்களுக்கு நல்ல நிவாரணத்தை தருகிறது. இது மட்டும் இல்லாமல் மலையின் மேல் அல்லது காட்டு பக்கம் வரக்கூடிய அல்லது காட்டு இயல்பான நிலத்தினுடைய சமதள பரப்பில் ஏற்படக்கூடிய அல்லது உருவாகக்கூடிய காய்கறிகள் இவர்களுக்கு நல்ல ஏற்றத்தையும் மாற்றத்தையும் நல்ல நிவாரணத்தையும் தருகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அதே சமயத்தில் இவர்களுக்கு நிலத்துக்கு கீழ் விளையக்கூடிய வாயுகளை உண்டு பண்ணக்கூடிய எந்தவித கிழங்காக இருந்தாலும் இவர்களுக்கு உதவிகரமாக அமைவதில்லை என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. இவர்களுக்கு பரிகாரம் தெய்வத்தை பார்த்தோம், அடுத்து உணவுப் பொருட்களை பார்த்தோம் மற்றும் மருத்துவ சார்ந்த விஷயம் என்று பார்க்கும் பொழுது பரணி மேசராசியிலேயே பரணி நட்சத்திரத்தில் 2ஆம் பாதத்தில் 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இயல்புக்கு மாறான குணாதிசயங்களை கொண்ட மருத்துவ முறைகள் இவர்களுக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கிறது. அதே சமயத்தில் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் இவர்களுக்கு இந்த மாற்று மருத்துவங்கள் உபயோகமாக அமைகிறது. குறிப்பாக அக்குபஞ்சர் மற்றும் ஹோமியோபதி மற்றும் சித்த மருத்துவங்கள் மற்றும் மனம் சார்ந்த விஷயங்களில் அதிகமாக ஈடுபாட்டை செலுத்தி, அதாவது யோகா வழியில் ஈடுபாட்டை செலுத்தி நோய்களை குணப்படுத்திக் கொள்வதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலையும் இந்த மேசலக்கணம் 1ஆம் பாகமாகவோ அல்லது 6ஆம் பாகமாகவோ அமையும் பட்சத்தில் இது இவர்களுக்கு மிகச்சிறந்த நிவாரணத்தை தந்து கொண்டிருக்கிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. இதற்கு முத்திரை மருத்துவம் என்று பார்க்கும் பொழுது மகாசீர் முத்திரை என்ற முத்திரை, இது காலை மாலை சாப்பாட்டு இரவு ஆகாரத்திற்கு முன், காலை ஆகாரத்திற்கு முன் குறைந்தபட்சம் ஒரு 8 நிமிடத்திலிருந்து 10 நிமிடம் வரை காலை மாலை மகாசீர் முத்திரையை வடக்கு அல்லது கிழக்கு நோக்கி அமர்ந்து தலை, கழுத்து, முதுகுத்தண்டு நேராக இருக்கும் பட்சத்தில் மகாசீர் முத்திரையை செய்து வரும் பட்சத்தில் இவர்களுக்கு ஒரு பெருத்த மாற்றத்தை தருகிறது. அந்த மாற்றம் இவர்களுக்கு நீண்ட நாளாக இருக்கக்கூடிய நோய்கள், தலைவலி சம்பந்தப்பட்ட நோய்கள் குணமாகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அடுத்து வருணமுத்திரை, இரத்த ஓட்டத்தினால் ஏற்படக்கூடிய ஏற்ற இறக்கத்தை தரக்கூடிய தலைவலி ஏற்படும் பொழுது அது வருணமுத்திரை பூரண நிவாரணத்தை தருகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அதற்கு அடுத்து கழிவுகள் மூலம் இருக்கக்கூடிய தொந்தரவுகளால் ஏற்படக்கூடிய தலைவாரம், தலைவலி சம்பந்தப்பட்டதை அபான முத்திரை என்ற முத்திரை காலை மாலை 15 நிமிடம் ஆகாரத்திற்கு முன் செய்து வரும் பட்சத்தில் உங்களுக்கு வாழ்க்கையில் பெருத்த மாற்றம் ஏற்படுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. இப்படி ஒவ்வொரு விதத்திலேயும் பரிகாரம், நோய், மருத்துவம், உணவு இப்படிப்பட்ட சார்ந்த தகவல்களை உங்களுக்கு தொடர் காணொலிகளாக கொடுத்து வருகிறோம். இப்படிப்பட்ட இந்த காணொலியை நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு மனதுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் உங்களுடைய உறவுகளுக்கோ உங்களுடைய நட்புகளுக்கோ பகிர்ந்து அழியுங்கள். இது அவர்களுடைய எதிர்பார்ப்புக்காக காத்திருந்த இந்த பதிவுகளுக்காக அவர்கள் காத்திருக்கலாம் அல்லது தேடிக்கொண்டிருக்கலாம் என்பதை கருத்தில் கொண்டு இந்த தகவல்களை பகிருங்கள். மேலும் ஒவ்வொரு தகவல்களையும் சேகரித்து வைத்து அடிக்கடி திரும்ப பாருங்கள். உங்களுடைய ஜாதகத்தில் எந்த கிரகம் எங்கே நிற்கிறது என்பது சார்ந்த நிலையை நீங்கள் உணரும் பட்சத்தில் இந்த நோய் தான் வரும், இப்படித்தான் மருத்துவம் செய்ய வேண்டியிருக்கும், இப்படித்தான் உணவுப் பொருள் தர வேண்டியிருக்கும் என்பதை
சுலபமாக கண்டுகொண்டு உங்களுடைய அதிகபட்ச அலைச்சல் செலவுகளிலிருந்து குறைந்தபட்சம் ஒரு 60% காக்க முடியும் என்பதை கருத்தில் கொண்டு பதிவுகளை பாருங்கள் நண்பர்களே. மற்றும் அடுத்ததொரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால் மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.